வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. மதுரை மாநகர் இந்திரா நகரை சார்ந்த வேளாண்மையாளர் பி சபரிநாதன். MBA பட்டதாரியான இவர் வேலைக்கு சென்று நினைத்த அளவு பொருளாதார நிலையினை அடைய முடியாததால் தனது வாழ்வின் போக்கினை மாற்றி யோசித்து இம்மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் கறிக்கான முயல் வளர்ப்பினை மேற்கொண்டு வருகிறார். இவரின் முயற்சியை பற்றி கேட்டபோது, கால்நடை பல்கலைக்கழகத்தில் 3 நாள் பயிற்சி வந்து முயல் வளர்ப்புக்காக ஒரு 3 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த 3 நாள் பயிற்சி முடிந்ததுக்கப்புறம் எனக்கு பேராசிரியர் கொடுத்த வழிகாட்டுதலின் பேரில் முயல் பண்ணையை வந்து நான் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் நாகர்கோவிலில் போய் முயல்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் முயல்கள் ஒரு 5 வகையான முயல்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 5 வகையான முயல்களை வச்சு நான் ஒரு சிறிய அளவில் ஒரு 25 முயல்களை வைத்து வந்து நான் முத ஆரம்பித்தேன். ஒரு 15 பெண் முயல்களும் 10 ஆண் முயல் வச்சு ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து நல்லா லாபகரமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து நான் பல்கலைக்கழகத்தை வந்து நான் தொடர்பு கொண்டு அவங்களோட ஆலோசனை பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ 100 முயல்கள் வரைக்கும் என்னோடய பண்ணையில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 100 முயல்களில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மாதம் சராசரியாக 150லேருந்து 200 குட்டிகள் வரைக்கும் மாதம் விற்பனை ஆகிட்டுருக்கு. இது ஆரம்ப காலத்தில் வந்து விற்பனை வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக தான் இருந்ததுங்க. நான் அதில் இப்போ மதுரையில் சந்தைகள் மற்றும் தனியார் கேட்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனையை அதிகப்படுத்தி இப்போ மொத்த விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேன், சில்லறை விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் எனக்கு மாத வருமானம் வந்து இப்போ 100 முயல்களுக்கு வந்து 60,000லேருந்து 65,000 வந்து மாதம் வந்து சராசரி எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. சராசரி வருமானம் 65,000 வந்துட்டுருக்கு. நான் வேலைக்கு இல்லை வந்து பார்த்தா எனக்கு வந்து 15,000 சம்பளத்துலேருந்து இப்போ எனக்கு 60,000ன்றப்போ ஒரு பெரிய வருமானத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நான் போட்டிருக்க வந்து சும்மா சாதாரணமான ஒரு செட்டு தான் போட்டிருக்கேன். குறைந்த அளவு முதலீடில் சாதாரணமான செட்டு தான் போட்டு அதில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 40க்கு 20 என்ற சைஸில். இது வந்து இன்னும் நான் நவீன முறையில் வளர்க்குறதுக்கு, நவீன முறையில் மேம்பாடு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் அறிவுரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு போதிய நிதி உதவி வந்து பேங்க்கில் தரதுனால பேங்க்கோட உதவியோடு நான் வந்து என்னோடய செட்டை வந்து விரிவுபடுத்துகிற நோக்கத்தில் தான் இருக்கேன். இது வந்து ஏழை மற்றும் நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும். இப்போ நிலமில்லாதவங்க, விவசாயத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு யூனிட் முயல் ஒரு 10 முயலில் வச்சு நீங்கள் ஆரம்பித்தா கூட மாதம் வந்து சராசரியாக வந்து 5,000லேருந்து 6,000 ரூபா வந்து வருமானம் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நமக்கு ட்ரைனிங்லேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடர் தீவனம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றது வந்து நம்ம கால்நடை பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லித்தராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து இப்போ இதுக்கு வேலைப்பாடுன்றது ரொம்ப சுலபம் தாங்க. காலையில் தீவனம் வைத்தல், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து வந்து அதுக்கு தண்ணீர் வைப்போம். அப்புறம் ஃபுல் டே வந்து அதுக்கு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திரும்ப ஈவினிங் வந்து நம்ம மாலை நேரத்தில் வந்து ஒரு 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே நமக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும். அதுக்கு பசுந்தீவனம்னு பார்த்தீங்கன்னா கோஃபோர் வகை புல்கள் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், அருகம்புல் கொடுக்கலாம். இது போகனா மார்க்கெட்டில் வந்து முட்டைக்கோஸ் வேஸ்டேஜ் தொழில்கள் விற்பாங்க. அது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்து கொடுத்து நம்ம அது நிலமற்ற விவசாயம் வந்து அதையும் கொடுத்து நம்ம வளர்த்துக்கலாங்க. முயல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மாதம் குட்டி போடக்கூடிய திறன் கொண்ட ஒரு மிருகங்க. இப்போ நீங்கள் குட்டி இன்றைக்கி போடுதுன்னா நான் சராசரியாக வந்து ஒரு முயல்ன்றது 5லேருந்து 8 குட்டி வரைக்கும் போடும். ஒரு முயல் வந்து 5 குட்டி போடுதுன்ற கணக்கு வச்சுக்கிட்டாலுமே ஒரு யூனிட்ன்றப்போ வந்து 7 முயல்கள் ஆகுதுங்க. 7 முயலில் வந்து 35 குட்டி வரைக்கும் மாதம் வந்து தவறாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 35 குட்டின்றப்போ வந்து நம்ம வருமானம்ன்றது வந்து 5,000 ரூபான்ற அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்க. இந்த 35 முயல் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஒரு யூனிட் வச்சு நம்ம தெருவில் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். இந்த முயல் கறியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறையா உள்ளதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கறிகளை காட்டிலும் மற்ற இறைச்சியை காட்டிலும் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கொழுப்பு சத்து ரொம்பவும் குறைவாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா முயலுக்கு வந்து சாதாரணமாக எதிர்ப்பு சக்தி அதிகங்க. இதனால் சட்டுன்னு வந்து நோய் வந்து அண்டாது. இப்போ நோயே அண்டுனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இயற்கை முறையில் கொடுக்குற வைத்தியங்களும் இருக்குது,
நம்ம சாதாரணமாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற டானிக் இருக்குது. நீங்கள் சாப்பாடு தீவனம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முயலுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அத்தியாவசியம். அதுக்காக ஒரு 2-3 டானிக் சொல்லியிருக்காங்க. அந்த டானிக் நாங்கள் சாப்பாடு வைக்கிறம்போது தீவனத்தில் கலந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து சாதாரணமாகவே அதோட எதிர்ப்பு சக்தியே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நோய் சீக்கிரம் அண்டாது. அதையும் மீறி சளிகள் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தூதுவளையில குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா தூதுவளையில கொடுப்போம், நம்ம துளசி கொடுப்போம். அதே வைத்தியம் தான் இங்கேயும் பார்க்கணும். கழிச்சல் நோய் வந்துச்சு அப்படின்னா தென்னை மரத்தில் இருக்கிற தென்னை நாரை அந்த கம்பு குச்சியை மட்டும் எடுத்து அதை போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டாலே அந்த கழிச்சல் நோய் தீர்ந்துடும். இதேமாதிரி தோல் முடி உதிருது அந்தமாதிரி தோல் சம்மந்தமான வியாதி வந்துச்சுன்னா நம்ம நார் தேங்காய் இலை போட்டோம்னா அது சரியாக போயிடும். இந்த மாதிரி வந்து நாங்கள் இயற்கை முறையிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடோட அத்தியாவசியமாக தேவைப்படுற கால்சியம் டானிக்கு, மல்டி விட்டமின்ஸ் அதுக்கு 2-3 டானிக்கும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதையும் தீவனத்தோடய கலந்துக்கிறோங்க. மேலும் விவரம் பெற பி. சபரிநாதன் அவர்களை 08843488855 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தரும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. இரவை எள் விதைத்து 10 நாளில் கீழே இருந்து விதை இலை மற்றும் அதற்கு மேல் 2 இலை அடுக்குகளை விட்டு மேலே இருக்கும் நுனி இலைகளை கிள்ளிவிட்டு நீர் பாய்ச்சவும். பயிர்களை அறுவடை செய்தவுடன் போதிய ஈரம் இருக்கும் பட்சத்தில் உழவு செய்வதால் கோடையில் பெய்யும் மழையை உபயோகப்படுத்திக் கொள்வதுடன் களையையும் கட்டுப்படுத்தலாம். வாழை வயலில் வாடல் நோய் தென்பட்டால் மருந்தை ஊசி மூலம் செலுத்தி கட்டுப்படுத்தலாம். நோய் கண்டவுடன் வாழையை பிடுங்கி அழித்துவிட்டு அந்த இடத்தில் 1 முதல் 2 கிலோ சுண்ணாம்பு இட வேண்டும். மருந்து செலுத்த 45 டிகிரியில் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள துளையிட்டு 2% கார்பன் டெசிம் கரைசலை 3 மில்லி அல்லது 50 மில்லிகிராம் சூடோமோனஸ் கரைசலை ஊசி மூலம் நட்ட 2, 4 மற்றும் 6வது மாதங்களில் செலுத்தவும். மழை எதிர்பார்க்கப்படாததால் இரவை பயிர்களுக்கு மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்சவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் அல்லது கார்பன் டெசிம் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நெல், தரிசு, உளுந்து பயிரில் அதிக பனிமூட்டத்தின் காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்பன் டெசிம் 200 கிராம் அல்லது நனையும் கந்தகதூள் 600 கிராம் கைத்தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். கால்நடைகளை புல் மீது உள்ள பனித்துளிகள் காய்ந்த பிறகு மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கப்படுகின்றது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்பட்டாலும் கரும்புக்கு சொட்டு நீர் பாசனம் செய்யவும். நட்ட 210ஆம் நாள் வரை சொட்டு உர நீர் பாசனம் அளிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சொட்டு உரநீர் பாசனம் அளிக்கும்போது 25 கிலோ தழை சத்து மற்றும் 8 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் யூரியா மற்றும் வெள்ளை பொட்டாஸ் மூலமாக அளிக்கவும். 7 வாரங்கள் வயது கொண்ட வாழைக்கு மரம் ஒன்றுக்கு 8 முதல் 10 லிட்டர் தண்ணீரை சொட்டு நீர் பாசனம் மூலம் அளிக்கவும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறைந்தபட்ச தட்பவெப்பநிலை நிலவுவதால் தேயிலை பயிரை பனியிலிருந்து பாதுகாக்க தெளிப்பு நீர் பாசன முறையை மேற்கொள்ளவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 3 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் பகல் வெப்பம் உயர்ந்தும் இரவு வெப்பம் குறைந்தும் காணப்படும் நிலை தொடரும். இதனால் கோழிகள் இருவேறு விதமான உயர் மற்றும் மிக குறைவான மாறுபட்ட வெப்ப அளவுகளுக்கு ஒரே நாளில் உட்படுத்தப்படும். இதனால் பகலில் வெப்ப அயற்சியும் இரவு குளிரினால் தீவன எடுப்பு அதிகமாகவும் காணப்படும். இத்தகைய தட்பவெப்பநிலைக்கு கோழிகள் பழகுவதற்கு ஏதுவாக தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க மருந்துகளை சேர்த்து வர தொடங்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நவரை பட்டத்தில் நடப்பட்ட நெற்பயிருக்கு தழைச்சத்து உரத்தை இலை வண்ண அட்டை அளவுகோல் கொண்டு தழைச்சத்து உரமிடவும். கத்திரி, தக்காளி செடிகளில் காணப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ரப்பர் மரங்களில் புதிய தளிர் மற்றும் பூக்கள் உருவாகி உள்ளதால் தேனீ கூண்டுகள் வைக்கலாம். அன்னாசியில் இரும்பு மற்றும் துத்தநாக பற்றாக்குறை தென்பட்டால் இதை கட்டுப்படுத்த 0.5% இரும்பு மற்றும் துத்தநாக சல்பேட் தெளிக்கவும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.